எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு மார்ச் 26 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. எங்க அப்படின்னா யயோண்டி கேமரூன்ல நடக்குது. என்னையிலேருந்துனா இன்னையிலேருந்து. ஸோ மார்ச் 26 to 29 வந்து நடக்குது. ஸோ இதில் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா ஒரு கீ வயலேஷன் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃபேவரட் நேஷன். ஸோ எந்த நாடுமே வந்து ஒரு நாடுக்கு நான் நிறையா வந்து ட்ரேட் பண்ணுவேன், இன்னொரு நாடுக்கு கம்மியாக தான் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவு நீங்கள் எல்லா நாடையும் ஃபேராக ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். ஒரு நாடுக்கு நிறையா ட்ரேட் வேணும்னே பண்ணுறது, இல்லை கம்மியாக பண்ணுறது, அவங்களுக்கு டேரிஃப் எல்லாம் போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. டேரிஃப் அப்படின்னா டாக்ஸஸ், நிறையா டேக்ஸ் போட்டு அவங்கள ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஆனால் இப்போல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வெப்பனைசேஷன் ஆஃப் டேரிஃப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வயலேஷனை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் பவுண்ட் டேரிஃப் அப்படின்னா அக்ரீடு சீலிங். ஒரு பர்டிகுலர் பொருளை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கும். ஆனால் நம்ம அதை தாண்டி ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இல்லைனா அந்த ட்ரேட்மார்க்கை தாண்டோன்னா அதுக்கு பேர் அக்ரீடு சீலிங்கை வந்து பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான 2 வயலேஷன்ஸை பற்றி பேச போகிறாங்க. ஃபார் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவும் வந்து ஒரு முக்கியமான டெசிஷனில் வந்து பங்கிட்டு இருக்கு. அது என்னன்னா பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டை வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே ஸ்டாக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சின்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்தியா வந்து அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுது. எஸ்பெஷலி வந்து ப்ளூரிலேட்ரல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது, அதை வந்து இந்தியா வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவை பற்றி வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து பேச போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குஜராத் யூசிசி பில் 2026. ஸோ இதே மாதிரி பில் இதுக்கு முன்னாடி யார் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட். என்னப்பா பில் அப்படின்னா குஜராத் யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் 2026. ஸோ இதில் என்ன அப்படின்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த பில். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்டில், இப்போ வந்து குஜராத்தில் பண்ணுறாங்க. ஸோ இதுபடி ஒரு 2 பேர் வந்து லிவனில் இருக்காங்க அப்படின்னா லிவன் ஸ்டார்ட் பண்ணி 1 monthக்குள்ளே அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லிவனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் வந்து குஜராத். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஃபார்ம்ஸ் எக்ஸ்பிரஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 நியூ ரிஃபார்ம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எது கீழே லான்ச் பண்ணாங்கன்னா 52 ரிஃபார்ம்ஸ் அண்ட் 52 weeks பிளான் கீழே தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எதெல்லாம் இதில் இன்க்ளூட் அப்படின்னா டிஜிட்டல் போர்டிங் சேஞ்ச். ஸோ போர்டு ஆகிறதுக்கு 1/2 hour முன்னாடி, டிபார்ச்சருக்கு 30 minutesக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சீட்ஸ் அலோகேஷனை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த டிஜிட்டல் போர்டிங் சேஞ்ச். இது வந்து 30 minutes பிஃபோர் டிபார்ச்சர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎம் சூரிய கர் யோஜனா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரூஃப் டாப்பில் சோலார் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஸ்கீமு. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 26 lakh ரூஃப் டாப்க்கு வந்து சோலார் இன்ஸ்டலேஷனை வந்து முடிச்சிருக்காங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியா டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ பிஎம் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 7 எம்பவர்டு குரூப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இப்போ வார் போயிட்டுருக்குல்ல, அப்போ இதே நேரத்தில் என்னென்னலாம் கொலாப்ஸ் ஆகும், ட்ரேடு கொலாப்ஸ் ஆகும், எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகும், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் கொலாப்ஸ் ஆகும். அதெல்லாம் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காண்டி, எக்கனாமிக் இம்பேக்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுலலாம் நம்ம வந்து காப்பாற்றப்படுறதுன்னா இந்தியாவோட எனர்ஜி அண்ட் ட்ரேட்லலாம் நம்ம வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காண்டி இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமரோஸ் கிரைசிஸ். வேர்ல்டோட முக்கியமான ஆயில் டிரான்சாக்ஷன்லாம் அந்த கல்ஃபில் தான் நடக்கும். இது கல்ஃப் ஆஃப் ஓமன் அந்த ரீஜனில் இருக்க ஒரு ஸ்ட்ரைக் தான் இது. இப்போ இங்கே வந்து ஓமன் ஈரான் இந்த கல்ஃபில் இருக்க ஒரு ஸ்ட்ரைக். ஸோ இப்போ ஈரானில் நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பாதிக்கப்பட்டது இதுதான். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22 நேஷன் கோயிலேஷன் அப்படின்னா கூட்டமைப்பு. 22 நாடுகள் சேர்ந்து இங்கே பாருப்பா ஏதாவது ஒன்று டிரான்சிட் ஃபீ கொண்டு வாங்க ஹார்மோஸ்க்கு, இல்லைனா ஈரானில் சீஸ்ஃபயர் சொல்லுங்கள். நீங்கள் ரெண்டுமே பண்ணாமல் இந்த வேர்ல்டு முழுக்க ஆயில் சோர்ஸ் சப்ளை ரூட்ஸை பிளாக் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படி சொல்லி 22 நேஷன்ஸ் கூட்டம் நியமிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் எனர்ஜி எமர்ஜென்சி. ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தால் மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் எப்படி ஆயில் போகும், எப்படி வந்து ஃபியூல் இம்போர்ட்லாம் குட்டாக இருக்கும். ஃபியூல் இம்போர்ட்டில் பிரச்சனை வர்றப்போ அவங்களோட
கண்ட்ரியோட எனர்ஜி எஃபிஷியன்சிலையும் பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே ஏற்பட்ட பிரச்சனையால் பிலிப்பைன்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஃபியூவல் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட்லேருந்து இம்போர்ட் ஆக வேண்டிய ஆயில் ஒழுங்காக வராதனால பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முடியலடா சாமி, நேஷ்னல் எமர்ஜென்சி நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நேபாளில் ஒரு ஹிஸ்டாரிக்கான மைல்ஸ்டோன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நேபாளோட பார்லிமெண்ட்டில் முதல் முறையாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேல் வந்து உள்ளே வராங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து உள்ளே வராங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா பூமிகா சேஸ்த்ரா. இவங்க வந்து மார்ச் 2026 எலெக்ஷனில் வந்து வின் பண்ணி உள்ளே போகிறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், S&P குளோபல் ஃபோர்காஸ்ட். ஸோ நேற்று வந்து என்ன பார்த்தோம், கோல்ட் சாக்ஸோட ஃபோர்காஸ்ட் பார்த்தோம். அதுபடி இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவா இருக்கலாம், 5.9 இருக்கலாம் அப்படின்னு வந்து கேலண்டர் இயர் 2026 சொன்னாங்க. ஆனால் S&P வந்து கொஞ்சம் நிறையாவே சொல்கிறாங்க. ஸோ S&P எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27க்கு சொல்கிறாங்க. ஜிடிபி growth ஃபோர்காஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 7.1 வரைக்கும் போகலாமா. இதுக்கு முன்னாடி வந்து 6.8 சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் 7.1 வரைக்கும் போகிறோம். இந்தியாவோட ஜிடிபி ஜோதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி S&P வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எதுலேருந்து ஏன் இப்படி ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக நிறையா போகும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட் இருக்குது. குளோபலில் என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் டொமஸ்டிக்காக நல்லா போயிட்டே தான் இருக்குது. ஸோ இது ஜிடிபியை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் JCA, ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி வந்து இந்தியாவில் உள்ள ஒரு 4 பெரிய லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா 4 ODA லோன் அக்ரிமெண்ட்ஸ் எவ்வளோக்கு மொத்தமாக அப்படின்னா 16,420 crores எங்கெங்க அப்படின்னா பஞ்சாபில், மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில். ஸோ இதெல்லாம் அடங்கும் அப்படின்னா மெட்ரோஸ், அப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடான திங்ஸ், அதுக்கப்புறம் கிளைமேட் ரெசிலண்ட் ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் சேர்ந்தான். ஸோ இப்போ கர்நாடகாலன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு மெட்ரோக்காண்டி அது JPA கிட்ட வந்து லோன் வாங்கியிருக்காங்க, JICA கிட்ட. அதே இது மகாராஷ்டிராலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்லேயும் மெட்ரோக்காண்டியும் வாங்கியிருக்காங்க. பஞ்சாபில் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் புஷ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இன்னைக்கு ராம் நவமி, March 26. அதனால எல்லாருக்கும் லீவு. NSEக்கு லீவு, அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு கூட லீவு. நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட், பாம்பே ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுமே இன்னைக்கு க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஃபைன். அதுக்கப்புறம் DPIIT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து யார் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார் கூட. எதுக்குப்பா இந்த MOU அப்படின்னா டு மென்டார் அண்ட் சப்போர்ட் யாரை, ப்ராடக்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸை. எந்த ஏரியாவில், கூலிங் அண்ட் மேனுஃபேக்சர் செக்டாரில். ஸோ கூலிங் அண்ட் மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்க ப்ராடக்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் அண்ட் மென்டார் பண்ணுறதுக்கு ப்ளூ ஸ்டார் வந்து யார் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க, யார் அவங்க கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட்ஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? செபியில் வந்து என்ன அப்படின்னா 4 ஓல்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் 3 பேர் தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா ரமணாமூர்த்தி. ஸோ அடுத்த 3 வருஷம் டேமுக்கு வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஏயோட APAC சீஃபாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரண்மணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சயின்ஸுன்னு போயிட்டீங்க அப்படின்னா நாசா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபைனல் கவுண்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா Artemis 2 மிஷனுக்கு. Artemis 2 மிஷன் என்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்னா April 1, 2026. இந்த மிஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஹியூமன்ஸை அரவுண்ட் த மூன், எப்படி மூணை சுற்றி இருக்க பாட்டுக்கு அனுப்புறதுக்கு. ஓகேவா? இட் வாஸ் மோர் லைக்லி டு பி இன் ஆர்பிட் ஆஃப் அ மூன், அந்த மாதிரி பேஸில் அனுப்புறதுக்கு தான் இப்போ வந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 3க்குள்ளே போகிறதுக்குலாம் 3 சுற்றி போகிறதுக்கு. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் CDSC4 ரிஃபார்ம்ஸ், சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் NOCs வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காண்டி அப்படின்னா லேபில் டெஸ்ட் புது ட்ரக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இன்ஸ்டன்ட் NOCs வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாமா? IPL அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேசிவான 2 டீமோட அக்யூசிஷன் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை வந்து யாருக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா டைம் கன்சிடோரியமுக்கு வந்து
கன்சார்டியம் வந்து விற்றுருக்காங்க. எவ்வளோக்கு அப்படின்னா $1.78 பில்லியன் விற்றுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கல்சோமானி. எவ்வளோத்துக்கு அப்படின்னா $1.63 பில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீம் சாம்பியன்ஷிப்பை மறுபடியும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோல்டு மெடல் வச்சுருக்காங்க அப்படின்னா 9 கோல்டு மெடல்ஸ் இந்தியன் ஆர்மி வச்சுருக்கு. ஸோ இந்த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா குல்மார்கில் நடக்குது. இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாமா? இன்றைக்கி வந்து ராம் நவமி. இந்தியாவில் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கூட லீவு. அப்புறம் ரைஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு புதுசாக ஒரு பிளேஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எந்த ஊருப்பா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா நெல்லூரை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் ஹை குவாலிட்டி ஆஃப் ரைஸ் எக்ஸ்போர்ட் வந்து நடக்குதான். ஓகேவா? ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தலாமா? செபியை பற்றி படிச்சிருக்கோம். அப்போ செபியோட சேர்பர்சன் யார்? டுஹின் கண்ட பாண்டே தான் யார் அப்படின்னா செபியோட சேர்பர்சன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரயில்வே மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். அதுக்கப்புறம் குஜராத்தை பற்றி படித்தோம். குஜராத்தோட சிஎம் யார் அப்படின்னா பூபேந்திர பட்டேல். குஜராத்தோட சிஎம் யார்? பூபேந்திர பட்டேல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு யாரையாவது பற்றி டிஃப்ரெண்ட்டாக படித்தோம். உத்தரகாண்டை விட்டோம் பார்த்தீங்களா? உத்தரகாண்டோட சிஎம் பேர் என்ன அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் காய்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சிருங்க.